தீபாவளி தினத்தை கொண்டாட நாடே தயாராகி வருகிறது. பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் வெளியாகியுள்ளது. பட்டாசு தொழிற்சாலையினர் படும் துயரம் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கிய சம்பவம், தீபாவளி வரும் நேரத்தில் அதுவும் மக்கள் பட்டாசு வாங்க மும்மரமாக இருக்கும் நேரத்தில் அண்ணாமலை பேசியுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் அவர் குறிப்பிட்டுள்ள சில விஷயம்தான் இதுவரை விஷயம் தெரியாத இளம் தலைமுறையினருக்கும் இந்த வீடியோ கொண்டு சேர்க்கிறது. சிவகாசி பட்டாசு நண்பர்களோடு இதுவரை நான் டெல்லிக்கு 10 முறைக்கு மேல போயிருக்கேன். 10 முறைக்கு மேல சிவகாசியினுடைய தொழிலதிபர்களையும் கூட வந்திருக்காங்க. கலெக்டிவ் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மா அவங்க எல்லாம் சேர்ந்து 10 முறைக்கு மேல நம்முடைய அமைச்சர்களை, குறிப்பாக என்விரான்மெண்ட் மினிஸ்டர், லா மினிஸ்டரை பார்த்து, அட்டார்னி ஜெனரலை பார்த்துருக்கோம். இந்த டிராமா எப்படி ஆச்சுன்னு விக்ரம் ராஜா புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல போய் முதல்ல ரிட் பெட்டிஷன் போட்டது யாரு? எந்த என்ஜிஓ போட்டுச்சு? இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் வந்துடுச்சு, அதனால பண்ணு. சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸ் போட்ட என்ஜிஓ, இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓன்னு அவங்க சொல்லுங்க. ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல குறிப்பாக ஒரு மிகப்பெரிய அந்த பையன் இப்போ லண்டன்ல படிக்கிறான். அந்த பையன் பேர்ல தான் ஃபர்ஸ்ட் கேஸே ஃபைல் பண்றாங்க. எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில், என்னால் படிக்க முடியல அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேக் பண்ணுது. ஏன்? உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமாக அழிச்சிடணும், பட்டாசே வெடிக்கூடாது. 2000 ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு, அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ. சுப்ரீம் கோர்ட்டில் அதை கான்ட்ரோவர்ஷியலாக இந்த என்ஜிஓ பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு நடத்துகிறாங்க அந்த கேஸை. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது, கிரீன் கிராக்கர் பண்ணணும். அதுக்கு திரும்ப நம்முடைய அரசு மறுபடியும் ஒரு அஃபிடவிட் கொடுத்து, அதுக்கு நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு அதுக்கு கிரீன் கிராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு சிவகாசி மத்திய அரசு 6 கோடி ரூபா பொருட்செலவில் சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து, அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. ரெஸ்ட்ரிக்டட், இப்போ வெடிக்கணும் அப்போ வெடிக்கணும். அதையும் மத்திய அரசு அஃபிடவிட் மூலமாக எதிர்த்து, இதையெல்லாம் விக்ரம் ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லணும். இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பி இருக்கு டெல்லியிலிருந்து, இன்டர்நேஷனல் ஃபண்டட் என்ஜிஓ. அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் நம்மள, அவங்களை கூட்டிக்கிட்டு பல்வேறு இதில். அமெரிக்காலிங்க இன்னைக்கு அமெரிக்காவில் ரூல் என்னன்னா, 4th of July அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, எவ்வளோ நாள் பட்டாசு வச்சுக்க, நான் அன்னைக்கு என்விரான்மெண்ட் பொல்யூஷனை கணக்கீடு செய்ய மாட்டேன். அது மாதிரி அமெரிக்காவில் சில நாட்களை குறிச்சிட்டான், நீ எவ்வளோ நாள் வெடிப்பான். நான் இன்னைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்க்கு அது வராது. நியூ இயர் ஃபர்ஸ்ட் ஜனவரி சிட்னியில் அந்த பிரிட்ஜில் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை கணக்கெடுக்காது. தட் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் தி நேஷனல் பொல்யூஷன் இண்டெக்ஸ். நம்ம மத்திய அரசுக்கு அதை சொல்லிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு இதை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸம்ஷன் சொல்லணும். அதை தவிர்த்துட்டு மிச்சம் 364 நாளை கால்குலேட் பண்ணுங்க.